செக் செக். சுட்டி சார் வந்துட்டேண்ணா. டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 கோவளத்தில் இன்னைக்கான 14வது நாள் வந்திருக்க பார்வையாளர்கள், பிளேயர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறது. நான் உங்க தீபக் குமார். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 பெரிய டீம்ஸ்க்கு எதிராக. ஸோ செகண்ட் ரவுண்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இன்னைக்கு நாளோட ஃபர்ஸ்ட் மேட்சாக இருந்தாலும் இது செகண்ட் ரவுண்டோட 4வது மேட்ச். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என் கூட ஒரு கவர் காமெண்டேட்டர் இருக்கார், அவர் பேர் அருண். எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும். ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங் அண்ட் மிஸ். இன்றைய தினம் டாட் பால் உடன் ஆரம்பிக்கிறது. பவுலிங் டீம் 12th மேன் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது பால் லெக் சைடுல தூக்கி அடிச்சாரு. பட் பீச் மண்ணுனால ஒரே ரன் தான் ஓட முடியும். ஒரு ரன் கம்ப்ளீட் பண்றாங்க. எஸ், காம் அண்ட் கம்போஸான ஒரு கேட்ச் இங்க எடுத்திருக்காங்க. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. மேஷக் தன்னோட ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டை விட்டு பெவிலியன் திரும்புறாரு. 3 பால் முடிவுல 1 for 1. தூக்கி அடிச்சாருங்க. சத்தத்திலே தெரிஞ்சது சிக்ஸர்னு. ஷார்ட் ரன் யாரோ கத்துனாங்க. 6க்கு போயிருக்கு. முதல் 6 ஆஃப் தி டே. கோபால் கையில இருந்து வந்திருக்கு. எஸ், அந்த செலிப்ரேஷனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, முதல் பால் 6 அடிச்ச கோபால் தன்னோட விக்கெட்டை விட்டு பெவிலியன் திரும்புறாரு. தன்னோட 2வது பால்ல. மூர்த்தியா தமிழானா? தமிழ். மூர்த்தி அவர்கள் பாஞ்சு பிடிச்ச கேட்ச் கண்ணுக்குள்ளே நிக்குது. ஒரு சூப்பரான ஒரு கேட்சாக மாறுகிறது. என்ன ப்ரோ? சரியான டி கீப்பருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஒரு ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 8 ரன் வந்திருக்குங்க முதல் ஓவர் முடிவுல. எட்டு ரன். கண்ணாடி சூப்பரா இருக்குது பேர். வெயிலே அடிக்காதத்துல கண்ணாடி போட்டு கண்ணாடி கழட்டியா?
சொன்னா கரெக்டா கேட்பாரு. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பேஸ். அடிச்சாருங்க ஷாட். சிக்ஸர். இரண்டாவது ஒரு முதல் வாலே சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். நல்ல கம்பேக் பவுலர் கிட்ட இருந்து மூணாவது பால் டாட் பாலா மாறுது. எஸ், ரன்னே வராதத்துல இன்னொரு ரன் குத்துறாரு கீப்பர். ஒரு சிங்கிள் ஆட் ஆகுது ஸ்கோர் கார்டுல. கடைசி ரெண்டு பால் ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் சிக்ஸ் குத்தாலும் கடைசி ரெண்டு பால் டாட்டோட முடிச்சிருக்காரு மூர்த்தி. ஸோ அதோட ஓவர் முடிவுக்கு வருது. 21 ரன் 2 ஓவர் முடிவுல. அம்பையர் 21 கேக்குதா? ஓகே. வண்டியா பா கமெண்ட்ரி பண்ண வாப்பா. டி ஷர்ட்லாம் இதுக்காகவே அடிப்பியா? டி ஷர்ட்லாம் இதுக்காகவே எத்தனை வருவல அங்கிருந்து? தூக்கி அடிப்பார் என்ற முனைப்பில் தூக்கி அடிக்கப்பட்ட ட்ரை பண்ணப்பட்ட பந்து டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு மூணாவது ஓவர் பேட்ஸ்மேன். பாஞ்சி ட்ரை பண்ண கேட்ச் பட் மிஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்றாங்க. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்றாங்க. அருண் பேசுவீங்களா? ஜாலியா பேசுங்க, ஜாலியா அடிச்சுக்கலாம். எஸ், மறுபடியும் ஒரு கேட்ச் டிராப்புங்க. இப்போ ஒரு சிங்கிள்.
தூக்கி அச்சாருங்க. ஒரு நல்ல கேட்ச். 8th விக்கெட் எடுத்து பெவிலியன் திருப்பி இருக்காரு. 6 அவுட்டுன்னு கமெண்டேட்டர் தப்பா சொல்லிட்டாரு. கேட்சா ஒழுங்கா சொல்லுங்க. 6ங்க. நீ தாண்டா வாய். எஸ், கடைசி பால 6ஓட கம்ப்ளீட் பண்ணி 3வது ஓவரை முடிக்கிறாங்க 32 ரன்னோட. ஆரம்பிங்க ப்ரோ. காலையில் பீச் குளியல் போட்டு மத்தியானம் மகாபலிபுரம் சென்று இரவு அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் செய்யும் நண்பர்களே அனைவருக்கும் மறுநோட வணக்கம். கோவலமே வரல இதுல. கோவலத்தை பத்தி வரவே இல்லை இதுல. அதான் பீச் கோவலம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இங்க பிரகானா, சங்குண்ணா, ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸ், பிளேயர்ஸ், நம்ம ஸ்கோரர்ஸ், டிஜே, நம்ம தீபக்கு. நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறீங்க. நான் நடுவில் காணவில்லைன்னு போஸ்ட்லாம் போட்டாங்களாம். விடுமுறை, கோடை விடுமுறை, ஊருக்கு போய் சிறப்பு வித்து சென்று விட்டு வந்தேன். ஆஹா, நம்ம ரிச்சர்டு லைவ் ஹேண்டில் பண்றாரு. அவருக்கு வணக்கம். அன்சரு எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆபரேட்டர் வணக்கம். ஆபரேட்டர் சவுண்ட் சிஸ்டம் சிஸ்டம். நம்ம மீடியா டீம் நண்பர்களுக்கு வணக்கம். ஷாட் எடுத்த உடனே எனக்காக எப்படி ஒரு வரவேற்பு பாருங்களேன். இது சிங்கிள் வந்தது வரவேற்பா? ஆமா. ஃபைனலா நம்ம மீடியா டீம் எல்லாருக்கும் வணக்கம்பா. இல்ல பேர் மறந்துட்டாங்க, அதனால வீடியோ டீம் மாத்திட்டான். தம்மீம் அப்புறம் அன்சர் எல்லாருக்குமே வணக்கம். பேரே தெரியலங்க அவனுக்கு. அடுத்த பால் ஒயிட் பால் சிக்னல் பண்ணிருக்காரு. அம்பையர் கண்ணாடி போட்ட ஸ்மார்ட்டான அம்பையர். கண்ணாடி கழட்டின ஸ்டார்ட் ஸ்மார்ட்டான அம்பையர். மணியின் பேரை தப்பா சொல்லிட்டேன். 2 பேருக்கும் வணக்கம். கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம் சொல்றானே தவிர பேச மாட்டாங்க. அடுத்த பால் ஒயிடா இதுவும். ஃபைனலா புள்ளிங்களுக்கு வணக்கம். வரவே இல்லடாங்க. ஓ கீழே உட்காந்து. யாருமே இல்லையா? யாரும் இல்லையா? ஓகே, சிங்கிள். தீபக் ப்ரோ சொல்லுப்பா. ரொம்ப நாள் ஆச்சு, எங்க பண்ணீங்க நடுவில்? வீட்டில் பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? அனைவரும் சிறப்பாக உள்ளார்கள். பிள்ளைகள்னா யார் சொல்ற? உங்க ஒய்ஃப், குழந்தைங்க. பவுண்டரி லைனை நோக்கி போயிட்டு இருக்கு. உன்னை விட 2 வருஷம் சின்ன பையனா நானு. ஓ சேஃப் தான பேட்டர். ஸ்டம்ப் மைக் இருக்கு. ஸ்டம்ப் மைக்ல அடிச்ச உங்களுக்கு ஒரு வாழ்த்துகள். ரிச்சர்டு வயித்துல புளிய கரைக்கும். ரிச்சர்டு வயித்துல புளிய கரைக்கும். இல்லையே அது மைக்கிலே என்னலே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, இன்னைக்கு டேவோட முதல் மேட்ச் சோபா நல்லா போய்கிட்டு இருக்குது. 2 டீம் சைடுமே வந்து ஒன் ஆஃப் நல்ல காம்படிஷன் தான். இங்கிட்ட விக்கெட் எடுத்தா நாங்கள் 6 அடிப்போம் அப்படின்னு, இங்கிட்ட 6 அடிச்சா நாங்கள் விக்கெட் அடிப்போம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்குது. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி நல்லா படுத்து தூங்கிருக்கலாம்ப்பா. நல்லா இருக்கு கிளைமேட்டு. ஆஹா, டாட் பால் அண்ட் வெல்கமிங் டாட் பால். செம்ம க்ரௌடு பா இன்னைக்கு. சாட்டர்டே வேற, வீக்கெண்ட் ஸ்டார்ட். நல்ல வைபு, பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஷாட் வெளியே போயிருக்கு. ஆமாங்க, பிரிச்சு பேசுறியே. ஆமாங்க, அது 6ங்க. 6 ரன்ஸ் ஆட் ஆகுது ஸ்கோர் கார்டுல அந்த ஷாட்டோட. நல்ல அடி, நல்ல அடிங்க. ஆக்சுவலா ஒரு சூப்பர் ஸ்டார்ட். ஏன்னா இந்த டீம் வந்து ஆரம்பத்துல இருந்து அங்க லாங்ல இருந்து பார்த்தேன், மாத்தி சிக்ஸர் மேலே தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பவுலிங் டீம் முக்கியமா 2-3 விக்கெட் எடுங்க, அப்பதான் இந்த டீம்ல இருந்து உங்களுக்கு ஒரு கம்பேக் கிடைக்கும். எண்ணி 5 6 தான் வந்திருக்கு. மழைன்ற. அடுத்த பால். ஓகே, டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. ஓவர் முடிவுல ஸ்கோர் 44-44 ஆன் தி போர்ட். ஓகே, நேத்து ஒரு மேட்ச் வந்து கடைசியா செம்ம வைப் ஆகுச்சு.
காலையில் வந்து மாபானட்டே அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவருமே வந்து அதை நிறைய விஷயம் சொன்னார். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இங்கனக்குள்ள தான் ஆடுறோம். ஸ்ட்ரெச்சாக வந்து 69 மேட்சஸ் கண்டினியூவாக இது பண்ணியிருக்கிறாங்க, வின் பண்ணியிருக்காங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு சீரியஸ்லி. குட் மார்னிங் மிஸ்டர் அருண் அண்ணே. காலை வணக்கம்ண்ணே. காலை வணக்கம். நல்ல கிளைமேட் நல்லா இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை. ஆமாண்ணே, படுத்து தூங்கலாம்ண்ணே. நல்லா தூங்கலாம், படுத்து தூங்கலாம். அப்படி சொல்லாத, அப்பே 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிளைமேட் அப்படி தானே தோணுது. ஒரு சூடா வாழைக்காய் பஜ்ஜி, ஒரு டீ குடிச்சிட்டு தூங்கிடலாம், மஜாவா இருக்கும். தையூர் மற்றும் மேலக்கோட்டையூர் 2 ஊரும் விளையாடுறாங்க செகண்ட் ரவுண்டு. ஸோ இதுக்கப்புறம் வர மேட்ச் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரவுண்டு விளையாடி அடுத்த செகண்ட் ரவுண்டு வரவங்க கொஞ்சம் திறமை வாய்ந்த அணிகளாக இருப்பார்கள். தூக்கி அடிச்சாரு. ஆறா? எஸ், 6. எஸ், 6 மாறி இருக்கு. சங்கம்ண்ணா, குரலுக்கு என்னாச்சு? சொல்லுங்க. குரலுக்கு என்ன ஆயிடுத்து? நேற்று கத்தின இருந்தேன்ல, அதை தொண்டை ராப் பாடலாம் இருக்கு. த்ரோட் இன்ஃபெக்ஷன். வாய்ஸ் டெவலப் பண்ணிட்டு எட்ஜ் கேட்ச் முடிஞ்சு. ஒரு அற்புதமான கேட்ச். விக்கெட் விட்டு வெளியே வந்து பேட்ஸ்மேன். ஸோ கிளைமேட் இப்படி இருந்தா சூப்பரா இருக்கும். ஈவினிங் வரைக்கும் நமக்கு இல்லையோ அம்பையர்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். முக்கியமா நம்ம ஃபீல்டர்ஸ் பேட்டர்ஸ் எல்லாருக்குமே சேஃப். இப்படியே இருந்தாலும் வேர்க்க விறுவிறுத்தா ஆடினாதான் வந்து அந்த அந்த ஆட்டத்துக்கே ஒரு அழகு. பட் அதுக்காக இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கிளைமேட் அப்படி இருக்குது. மஜாவா இருக்குதுப்பா. காலையில பைக் ஓட்டிட்டு வரும்போதெல்லாம் அந்த பைபாஸ்ல செம்மையா இருந்துச்சு. அருண் அண்ணா, சோ வெதர் வந்து ஒரு 5 நாளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. காலையில கேட்ட முதல் குட் நியூஸ். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்ப்பா. அப்ப பேட் நியூஸ் தான். குட் நியூஸ், பேட் நியூஸ் இல்ல என்ன வெதர் வந்து ஒரு 5 நாளுக்கு இப்படிதான் இருக்கும். இல்ல 5 நாளுக்கு இருக்குன்னு நீ சொல்றியா? அப்ப வெதர் கண்டிஷன், வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்லலையா? வெதர் ஃபோர்காஸ்ட் தான். ஓகே ஓகே. இங்கனக்குள்ள வந்து ரிவ்யூ கேட்டிருக்காங்க ஃபார் பேட்டேஜ். யா ஓகே ஓகே. கம்ப்யூட்டர் ஜி பார்த்து சொல்லுங்க. இவங்களே அதை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அப்புறம் இவங்களே அதை நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன நியாயம் சார் இது? யார் வயசு இது? ரகுவரன் மாதிரி ட்ரை பண்ணேன், ஆனா வரல. ஒரு வீட்ல வேலை செய்யற ஒரு மாதிரி கூட வரல. ஓகே கம்ப்யூட்டர் ஜி பார்த்து சொல்லுங்க. இருங்க இருங்க பாக்க பாருங்க இருங்க. Third umpire to director. Put it on the main screen. Zoom it out. Zoom it out close. வாய மூடா கழுத வாயா. அப்படிலாம் பேசக்கூடாது, தெரிஞ்சுக்கோ அருண். எஸ், டீசென்ட்டான தேர்ட் அம்பையர் அவுட் குடுத்திருக்காரு. ரொம்ப டீசென்ட்டா இருக்கீங்க ப்ரோ. ஏன் சங்க இண்டிசென்ட்டா கொஞ்சம் அவுட் ஆயிட்டாங்க. எனக்கு மன வருத்தம். நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, ஏன் இப்படி அவுட் ஆனீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. மாத்தி மாத்தி விக்கெட் வேற விழுந்துகிட்டு இருக்குது. இப்பதான் வந்தாரு பேட்ஸ்மேன் தானே சொல்ற. நானும் பார்த்தேன், அவன் ஏதோ சொல்லிட்டான் தெரியாம விட்டுருங்க. ஸோ மாற்றி மாற்றி இங்கே விக்கெட் வேற விழுந்துக்கிட்டு இருக்குது. ஆக மொத்தம் வந்து பவர் பிளே நல்லா டாமினேட் பண்ணணும். ஒரு 50+ போடுவாங்களான்னு பார்க்கணும். நல்ல பிளேஸ்மெண்ட்டுங்க. பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்றாரு, ஆஃப் சைட்ல தட்டி விட்டு. பாயிண்ட் பின்னாடி இருந்ததுனால ஒரு ரன்னு. ஸோ ஜாலியாக கட்சிச்சு. ஓகே 2 6 தேவை ஒரு டீசெண்டான ஒரு 50+ போடுறதுக்கு. 2 6 வருமா தீபக்கு? வரும். ஏமாத்திட்டாரையா பேட்டரை. கட்டசை போட்டு ஏமாத்தி விட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸ், முதல் மேட்சோட முதல் இன்னிங்ஸ் முடியுது.
51 ரன் அடிச்சிருக்காங்க. 52 ரன் அடிச்சா வெற்றி என்ற முனைப்போட சேசிங் டீம் இன்னும் சற்று நிமிடங்கள்ல இருக்கும். அன்போ அடியோ எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு ஃபீல்டிங் டீம் உள்ள இறங்கிருங்க. பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வருவோம் அப்படின்ற மாதிரி பேட்டிங் இருக்குது. டீம் 52 ரன் டார்கெட் செட் பண்ணிருக்காங்க ஃபீல்டிங் டீம். முக்கியமா அந்த 2 6 ஏன் சொன்னா இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேத்து செகண்ட் ரவுண்ட்ல நடந்துச்சுல எல்லாமே சேர்த்து 60 ரன்னுக்கு மேல போட்டா ஒரு டீசென்டான ஒரு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. 2 6 கேட்கும் போது இன்னும் ஒரு பால் தான் மிச்சம் வந்தது. அது எப்படி வரும்? ஒண்ணும் பண்ணல. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் இறங்கிருங்க. டைம் ஆச்சு. ஓபனிங் பேட்டர்ஸ் உள்ளே இருக்குமாறு கால்வெடுத்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகே டிஜே, ரொம்ப சந்தோஷம். நல்ல பாட்டோட நல்ல டான்ஸோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு செகண்ட் இன்னிங்ஸை. ஓகே, 52 ஆன் போர்டு டார்கெட்டு. நல்லா தான் இருக்கு. முதல் பால் வேண்டாத தெய்வம் இல்லை, வேண்டாத கோயில் இல்லை அப்படின்ற மாதிரி பவுலர் முதல் பாலே வந்து எல்லா கடவுளையும் வேண்டிக்கின்னு போட்டார். அண்ட் அது வெற்றிகரமாக டாட் பால். கொஞ்சம் மிஸ் அப்பா. பட் நல்லா இருந்துச்சு அங்க ஸ்டாப்பு. ஒரு சின்னதா ஒரு டிஃபென்ஸ் பண்ணி ஒரு இது பண்ணலாம் நினைச்சாரு. பட் ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. அங்கே ஆள்லையே ரெண்டாவது முறை அங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லிப் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்லிப் ஸ்லைட்ல கரெக்டா ஒரு எட்ஜ் போகுது. ரெண்டுமே வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் எடுக்கணுன்ற முயற்சியில தான் வந்து ஒரு டச் பண்ணார். பட் ஆனா அது ஒரு கலைஞன் தேடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பா செகண்ட் ஸ்லிப்பா பாயிண்டான்னு தேடுறான்.
யார சொல்லலான்ட்டு இப்போ பாயிண்ட்ல கரெக்டா அடிச்சிருக்காங்கப்பா. என்றத தவி போனோம் இல்லடா. நேத்து தான் வந்து பிரகாண்ணா சொன்னாரு மழுப்பவாது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. நான் மழுப்ப ட்ரை பண்ணா நீ போட்டு விடுறியே. ஷாட். யாராவது ஆள் இருக்கீங்களா? யாரும் இல்லை. நோ மேன்ஸ் லேண்ட். அங்க பேட் 2 ரன் கம்ஃபர்டபிளி. யா 2 ரன். நேற்று ரவுண்ட் 2ல ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த 2 ரவுண்ட்லையுமே சேர்த்து ஒரு ஓகே மறுபடியும் சரியா படலா. பட் இருந்தாலும் ஒரு சிங்கிள். அடுத்து ஆட இருக்கும் டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லலூர் வர்சஸ் அன்பிரிடிக்டபிள் 11. 2 டீம் பிளேயர்ஸும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. ஓகே பவர் பிளே முடிஞ்சிச்சு. முதல் ஓவர்ல 6 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 6 ரன்கள். ஓகே நேத்து சொல்லிட்டு இருக்கிறேன். நேத்து வந்து இந்த பாத்தீங்கன்னா மேட்ச் பிட்வீன் டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 பார்த்துட்டு இருக்கீங்க. செங்கமால் லைன்ஸ் தையூர் vs லக்கி ஸ்டார் சிசி மேலக்கோட்டையூர் அவங்களுக்கான மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டேயோட ஃபர்ஸ்ட் மேட்ச். அன்பிரிடிக்டபிள் 11 கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. அண்ட் பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லலூர் கேப்டன் வாங்க. ஓகே ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 55 பிளஸ் கிட்டத்தட்ட டார்கெட் போட்டால் தான் ஒரு டீசெண்டான ஒரு டோட்டலாக இருக்கும். ஆல்ரெடி ரவுண்டு 1க்கு 50 ஓகே. பட் ரவுண்டு 2க்கு 55 பிளஸ் ஆல்மோஸ்ட் 60 கிட்ட ஓட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பட் ஹோப்ஃபுல் இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். 52 ஆன் போர்ட் டார்கெட்டு. லெட்ஸ் சி. 2வது ஓவர் முதல் பால். ஸ்லோ கட்டரா. ஆகா ப்ரோ தீபக் ப்ரோ நேற்று இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா கடைசி மேட்ச்சு அது செம்ம ஃபன், அதை விட்டுருங்க. பட் இங்கே ஸ்லோ கட்டர்ஸ் இருக்குல்ல, நேற்று மேட்ச்ல செம்ம ட்விஸ்ட், நிறைய ட்விஸ்ட் இந்த ஸ்லோ கட்டர்ஸ் மூலமா. ஓகே மறுபடியும் டாட் பால். அதே தான் சொன்ன மாதிரி தான் ஸ்லோ கட்டர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இல்லை மேபி எனக்கு தெரிஞ்ச நேற்று லைவ் எதுவும் பார்த்துட்டாங்களான்னு தெரியலையே. எட்ஜ் யாராவது இருக்கு? பாயிண்ட்ல ஆள். இது நம்ப முடியலப்பா சீரியஸ்லி. பாயிண்ட் இல்லாம ஒரு ஃபீல் செட்டுமே இருக்காது. ஒன்னு கவர் பாயிண்ட் இருக்கும் இல்ல பாயிண்ட் இருக்கும். பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா ஆர்கியூமெண்டா இருந்தாலும் சரி, அரேஞ்ச்மெண்டா இருந்தாலும் சரி. இந்த பாயிண்ட் நல்லா இருக்கே. ஓ நல்ல பால், நல்ல பால், நல்ல பால். எதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. கேட்ச் டிராப்புங்க. பேட்டர் இவ்வளவு ஃபியூரியஸ் ஆகிறாருப்பா. பேட் பத்திரம் கொஞ்சம் பார்த்து, அது கிடக்கு அப்படின்ற மாதிரி இருக்க ஒரு ரியாக்ஷன். ஐயோ மறுபடியும் மறுபடியும் 2வது முறையாக. இது என்னால நம்ப முடியலையே. டிப்ரெஷன் மூடுக்கு போயிடாம அவரு. வசூல் ராஜா படத்துல வர பிரகாஷ்ராஜ் மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. ஷாட் ஃபைனலி கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாமா? வெளியே வா. இல்லங்க கரெக்டா கைக்கு தாங்க போய் கனெக்ஷன் ஆயிருக்கு. நல்ல கேட்ச் அங்க. ஃபைனலி பவுலரோட ரியாக்ஷன் பாத்தீங்களா? எப்படி எடுத்தேன் பாத்தியே அப்படின்ற மாதிரி. அண்ட் ஒரு பிரேக் த்ரூ இங்க எனக்குள்ள கிடைச்சிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளட் ட்ரா அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே அருண், இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு பாத்தீங்கன்னா பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லலூர் வர்சஸ் அன்பிரிடிக்டபிள் 11 முட்டுக்காடு கரிக்காட்டு குப்பம். ஓகேண்ணா. ஸோ 2 பேருக்கான டாஸ் இப்போ நடக்க போகுது. ஸோ ரூல்ஸ் வந்து மறுபடியும் சொல்றேன். 5 ஓவர் மேட்ச், ஒரு பவுலர் 1 ஓவர் தான். ஸோ இதெல்லாம் வந்து நார்மல். மெயினாக நான் என்ன சொல்ல போறேன்னா, விளையாடின பிளேயர்ஸ் யாரும் விளையாடக்கூடாது. வேற ஒரு டீம்ல விளையாடின பிளேயர்ஸ் யாரும் விளையாடக்கூடாது. ஓகேங்களா? அப்படி மீறி விளையாடினது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஸோ அந்த டீமே டிஸ்குவாலிஃபை ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி செக்கிங் யாருன்னா போட்டாங்க அப்படின்னா வெளியே இருந்து யாருமே எதுவும் சொல்லக்கூடாது. பேட்ஸ்மேன், பவுலர் அண்ட் அந்த கேப்டன் உள்ள இருக்கவங்க, அவ்வளோதான்.
வேற யாருமே வெளியே வந்து அப்பீல் ஓகே பவுலர் வார்ம் அப் பண்ணிட்டு பேசவே இருக்காங்க. கூடாது. மற்றபடி Batter சேர் நீங்களும் பண்ணிக்கலாம், warm up என்ன வேணாலும் பண்ணுங்க. பண்ணிக்கலாம். போலிங் ஆக்ஷன் பாரு, இதை பாரு, அதை பாரு, அதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. வெளியே இருந்து சொல்லக்கூடாது. உள்ள என்ன வேணாலும் பேசிக்கலாம் நீங்க. அதே மாதிரி எதனா ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னா வெளியே இருந்து ஒரு பிளேயர் கூட உள்ள போகக்கூடாது, எக்ஸப்ட் கேப்டன். நீங்க அந்த டைம்ல நீங்க இப்ப நீங்க 2 பேர் தான் கேப்டன். அந்த டைம்ல வேற ஒருத்தர்னா உள்ள போயிட்டு இல்ல இவர் தான் கேப்டன், நாட் அக்செப்டபிள். ஸோ அந்த மாதிரி சமயத்துல கண்டிப்பா பெனால்டிஸ் இருக்கு. அந்த பெனால்டிஸ் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ யாருமே அன்வான்டா உள்ள போகாதீங்க ஆர்கியூமெண்ட்க்கு. மற்றபடி தண்ணி எடுத்துட்டு போனா கூட அம்பர்கிட்ட கேட்டுக்குங்க, தண்ணி கொடுக்கணுமா வேணாமான்னு. ஓகேங்களா? ஸோ வேற என்ன டவுட்ஸ் என்ன இருக்கா? மறுபடியும் கட்டர்ஸ் தான் வந்து வேலையை கட்டியிருக்கீங்க. ஒன்ஸ் ஒரு ரவுண்டு நம்ம மேல போக 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 இதெல்லாம் இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம டீம் ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லாமே பண்ணுவோம். அது நம்ம மூளையிலே இருக்காது என்ன பண்ண போறோம்னு. ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்காக சொல்லிக்கிறேன் முன்னாடி. ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் யார் டாஸ் கேட்க போறீங்க? கேக்குறீங்களா? இப்போ டாஸ் வந்து அன்பிரடிக்டபிள் 11 கரிக்காட்டுக்குப்பம் கேட்க போறாங்க. டெய்ல்ஸ் இஸ் அ கால், ஹெட்ஸ் இட் இஸ். டாஸ் வின் பை பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லலூர். பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள். ஓகே, இவ்வளோ நேரம் பிரகா அண்ணா லோ பேஸ் வாய்ஸில் ரகுவரன் வாய்ஸில் ரூல்ஸ் புக்கை சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது போன்ற நிறைய கண்டினியூ நடந்துட்டு இருக்கும் டிஎம்கே ஃபெஸ்ட் 2025 பார்த்துட்டீங்க மக்களே. ஓகே விக்கெட் போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியல. இன்னொரு ஷாட் அடிச்சிருக்காரு, மேலையா மேல நில்லுங்க, கையில மாத்தி மாத்தி 2வது விக்கெட். என்ன கொடுமடா இது. பேக் டு பேக் விக்கெட்ஸ். ஸ்லோ கட்டஸா மறுபடியும் பிரில்லியண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காருப்பா. சிம்பிள் கட் மறுபடியும் இன்னொரு விக்கெட். ஹேட்ரிக். ஏப்பா இந்த டோர்னமெண்ட் 5வது ஹேட்ரிக் நம்ம பார்த்தாச்சுப்பா. இது எதிர்பார்க்கலையே, காலையில முதல் மேட்ச் நான் எதிர்பார்க்கலையே. ஹேட்ரிக் 6 வேணா பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா இவர் ஹேட்ரிக்கே பார்க்கறோம்ப்பா. செம்ம bowling bro. கட்டஸை வச்சு செம்மையா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். சீரியஸ்லி நான் அப்போ சொன்னதான் இப்போ மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். கட்டஸை செம்மையாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மாற்றி மாற்றி கிட்டத்தட்ட 3 விக்கெட்டு 4 விக்கெட் அதிலே விழுந்துருக்குது. ஷார்ட்டு டைமிங் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா செம்ம அட்டெம்ப்ட் ப்ரோ. சீரியஸ்லி செம்ம ட்ரை. பால் ஹைட்டுக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பின்னாடி பேக் டைவ் அடிச்சா அப்படி. பட் ஆனால் அதையும் தாண்டி போயிருச்சு பால். அண்ட் 6 அப்படி அம்பையர் சிக்னல் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் பொறுமை சாமி, கொஞ்சம் பொறுமை சாமி. அருண் ஹேட்ரிக் எடுத்த ஒரு பேர் என்னப்பா? மணி. மணி. ஓகே இன்னைக்கு யா ஓகே ஓகே ஓகே. அங்கனக்குள்ள 6ஆ இல்ல என்ன அப்படின்றத வந்து ரிவ்யூ கேக்குறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஜி அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, அது பவுண்டரியா இல்ல அது ஜஸ்ட் இப்போ ஒரு சிங்கிள் மாறினாங்களே அது மட்டுமா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க.
ஓகே, ரிசல்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பவுண்டரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பவுண்டரி இல்ல, ஒரு அங்க சேஃப். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அட்டெம்ப்ட். என்னதான் கேட்ச் இதானாலும் அங்கனக்குள்ள ஒரு நல்ல ட்ரை. வைடு. ஸோ கடைசி பால் வந்து மறுபடியும் அவர் போட வேண்டிய கட்டாயம். பாடுறா வேண்டா, வைப்பு ஈவினிங் டைம் மாதிரி இருக்குது. ஓகே, ரொம்ப கிரீஸுக்கு பின்னாடி போய் அடிக்கணும் முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் பால் ஆல்ரெடி ஸ்லோவாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. அண்ட் அங்கே ஒரு டீப் ஸ்கொயர் லைக்ல ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. ஓவர் முடிவில் ஸ்கோர் 13. விக்கெட்ஸ் தான் வந்து கொஞ்சம் நிறைய லாஸ் ஆயிருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும்ப்பா இப்போதைக்கு பேட்டிங் டீமுக்கு. ஒரு தரமான ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும். ஓவர் முடிவில் ஸ்கோர் 13. மூணு ஓவர் முடிவில் ஸ்கோர் 13. ஓகே, அண்ட் 4வது ஓவர். ஓகே, நல்லா மீட் ஆயிருக்கு. வெளியே போயிருக்காங்க, வெளியேயும் போயிருக்கு. கொஞ்சம் லூஸ் பாலுங்க, ஷார்ட் பாலுங்க, அதனால பால் வெளியே போயிடுச்சுங்க. ஆக மொத்தம் பால் 6ங்க. மறுபடியும் அதே மாதிரி ட்ரை பண்ணாரு. பட் மீட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு 6 நல்லா இருந்திருக்கும். ஸ்கோர் போர்டு இன்னும் ஏறி இருக்கும். பட் ஆனால் இல்ல. ஓகே, 1 பிக் ஓவர். நிறைய ரன் தேவை. ஓகே, மறுபடியும் ஸ்லோவா போட்டாலும் இந்த முறை கனெக்டா அதே மாதிரி மீட் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி 6. ஸோ மறுபடியும் பேக் டு பேக் பவுண்டரிஸ் இங்கே வர ஆரம்பிச்சிருக்குது. நல்ல விஷயம் ஃபார் பேட்டிங் டீம். பட் ஆனால் ரன் இன்னும் நிறைய தேவை. அதனால இதே மாதிரி பவுண்டரிகள் நிறைய தேவை. காலையிலே அற்புதமான ஒரு காட்சி. சுற்றி ஃபுல்லாக நம்ம மக்கள் அங்கேருந்து அப்படியே மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கு. பீச்சில் வைப்பு சூப்பராக இருக்குது. சீரியஸ் கிளைமேட் அதோட தரமாக இருக்குது. இங்கே மேட்சும் செம்மையாக போய்கிட்டு இருக்குது. இப்போது 26 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஃபீல்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லெக் சைடு ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க. ஆஹா, நல்ல பால் நினைச்சனே. வடரா இல்லையே. வைடு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் ரொம்ப தள்ளி போட்டாரு. ஸோ வைட். அந்த ஓவர் கொஞ்சம் பெரிய ஓவர் அமைஞ்சிட்டு இருக்கு. பவுலர் ஆன் பிரஷர்ப்பா. மான் பவுலர் ஒரு பால் நல்ல பால் போடுங்க. ஓ ஓகே ஓகே, இந்த பால் நல்ல ஒரு கம்பேக் பால். ஆக்சுவலா டீசன்ட் பால். ஓகே, பட் ஆனா பேட்டர் வந்து ரிவ்யூ கேட்டிருக்காரு ஃபார் த டிசிஷன் ஆஃப் வைட். கம்ப்யூட்டர் ஜி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பேட்டர் வந்து வைடுக்கு ரிவ்யூ கேட்டிருக்காரு. அது வைடு தான் அம்பையர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆனா அம்பையர் வந்து அவர் பொய் சொல்றாரு அப்படின்ற மாதிரி வந்து இங்க எதுவும் கொடுக்கல. ஸோ பார்க்கலாம்.
ஓகே அந்த பால் வந்து ஒயிடு கிடையாது, ஸோ லீகல் டெலிவரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எஸ் போலிங் டீம் சைடு ஒரு புத்துணர்ச்சி தெரியுது. இதான இந்த பேட்டை பாயிர நேரம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்ல பால், நல்ல கம்பேக்கிங்க. பட் ஆனால் பால் இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து கீப்பர் வந்து கண்டிப்பா காலில் யார் மூத்திரம் முழிச்சாருன்னு தெரியல. ஒரு பால் கையில மாட்ட மாட்டேங்குது. ஓகே இந்த பால் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைச்சாரு, பட் ஆனால் முடியல. பால் ஆனால் நல்ல பால். ஸோ இதுவும் டாட் பால் கணக்கு. என்ன ப்ரோ 2 6 நீங்க அடிச்சாலிங்க நாங்க போடுவோம்ல அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி நீங்க டாட் பால் போட்டுக்கிட்டு இருக்காரு. சரியா படலப்பா இந்த பால். ரன் அவுட் பண்றாங்க, இல்ல வாய்ப்பு இல்ல, பின்னாடி பேக்கப் இருக்கு. சோ சேஃப் தான். சோ அண்ட் சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. ஓவர் முடிவுல ஸ்கோர் 28. என்னப்பா ஒரு ஓவருக்கு நிறைய ரன் அடிக்கணுமே. இன்னும் ஒரு ஓவருக்கு 24 ரன் அடிக்கணும். இஸ் இட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி, பிகாஸ் we are in the round 2 மக்களே. அதனால கண்டிப்பா ரெண்டு டீம் சைடு பிரஷர் இருக்கும். சோ யாரோட கைகள் ஓங்கி நிக்க போகுது அப்படின்றது முதல் 3 பால்ல தெரிஞ்சிடும். ஏன்பா ஒரு பால் பவுண்டரி, அது பால் டாட் பால்னா ஒத்துக்க மாட்டியா அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை. 3 பால் கண்டினியூவா பவுண்டரி போஸ்ட்னாலே அவ்வளவுதான், ஒரு டீம் அங்கேயே பிரஷர்ல முடிஞ்சது. ஸோ கம்பேக் கொடுக்கறது ரொம்ப சிரமம் அந்த இடத்துல. பட் பண்ணுவாங்களா பாப்போம். லாஸ்ட் ஓவர் நோ பால் கொடுத்திருக்காங்க. அடடா இதெல்லாம் எதிர்பார்க்கல. நோ பால் பிளஸ் பவுண்டரி. வாட்ட வரவேற்பு. ஓ மை காட் இதெல்லாம் எதிர்பார்க்கலையே. நோ பால் பவுண்டரி. பேட்டிங் டீம் இவ்வளவு நேரம் வந்து கத்திட்டு இருந்தீங்க, இப்ப அமைதியா இருக்கிறீங்க. பிரஷரா? டிஜே எந்திரிச்சாரு. டிஜே ரொம்ப சீக்கிரமா போட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. கண்ணு கிட்டதுக்கு அப்புறம் எதுக்குடா சூரிய நமஸ்காரம். சூரியன் இருந்துகிட்டே இருக்கணும். சூரியன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். எங்க இருக்கோம்? ஓகே ஃப்ரீ ஹிட் கரெக்ட்டா போச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது விக்கெட் கிடையாது. ஆக்சுவலா நேத்து இதே மாதிரி தான் ஒரு டீம் வந்து கரெக்டா ஃப்ரீ ஹிட், ஆனா அந்த பாலுக்கு செம்மையான ஒரு செலிப்ரேஷன். பட் பெரிய டிசப்பாயின்மெண்ட். நல்ல ஷாட் ஆடினா கிடையாது. டீம் கேட்ச்ரா. இதுக்கு பேர்ல டீம் பார்ட்னர்ஷிப். நீ புடி நான் பிடிக்க மாட்டேன்ற மாதிரி இருக்கேது. சஞ்சு சாம்சன் ஜாஃபர் அர்ச்சனா ட்ரெண்ட் கோல்ட் குறுக்கால புடிச்ச மாதிரி புடிச்சாரு ஃபீல்டர். In the mix with DJ Hen. ஆஹா புதிய பேட்டர் வந்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி கொடுக்குறாரு. ஐயா அவர் கேட்டிருக்காரு போலயே. ஓகே அப்ப ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. 3 பால் வெளியே இருக்கு. 3 பால்ல என்ன நடக்க போகுது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 3 பால்ல என்ன நடக்க போகுது அதானே வெயிட் பண்ணி பார்க்கணும். தூக்கி அடிச்சாரு. 6 ரன் பார்க்கணும் இல்ல பவுண்டரி ஆச்சு பார்க்கணும் இல்ல 6 இல்ல 8 இல்ல மொத்தம் வந்து அங்க 2 தான் வந்திருக்குது இப்போதைக்கு. எஸ் இப்போதைக்கு அடுத்த மேட்ச் வந்து நம்ம ஃபேமஸான பேந்தர்ஸ் டீம் விளையாட போறாங்க. சோ வைப் நிறைய இருக்கும் அடுத்த மேட்சுக்கு கண்டிப்பாக. ஓகே அடுத்து ஆல்மோஸ்ட் 1 அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் 1 சோலி முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு பால் கடைசி ஒரு பால் வெளியே இருக்குது.
ரெண்டாவது ரவுண்டு வந்துட்டு இப்படி முதல் மேட்சே இப்படி மாறின எதிர்பார்க்கலையே. 50 ரன்னை வந்து லோ ஸ்கோரா மாத்திட்டீங்களேப்பா. அண்ட் டாட் பாலோட ஓவர் இன்னிங்ஸ் எல்லாமே முடிஞ்சது. ரெண்டாவது ரவுண்ட் பெர்ஃபெக்ட்டா வின் பண்ணி சூப்பர் டூப்பரா ரவுண்ட் 3க்கு போறாங்க. வேற லெவல் பவுலிங், பேட்டிங் எல்லாமே ஆல்மோஸ்ட். ஃபீல்டிங் வந்து பெருசா டிராப் கேட்ச் கீப்பரை தவிர யாரும் பண்ணல, அதுவே பெரிய விஷயம். அண்ட் சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த டீம். ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பவுண்டரிஸ்லாம் வந்தாலும் பட் ஆனா நடுவில் ஓவர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஒரு சின்ன லாஸ்.